பவன் கல்யாண் ஒரு பார்ட்டி வச்சாரு, ஆ. கண்டெஸ்டே பண்ணாம அவருக்கு ஓட்டு போடு இவருக்கு ஓட்டு போடுன்னு பேக்கேஜ் பேசிக்கிட்டு ரெமெண்டேஷன் மாதிரி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அத மாதிரி பண்றவன் ஏன் பார்ட்டி வைக்கணும்? அதுக்கப்புறம் வந்து தனியா நின்னாரு. தனியா நின்னா டிபாசிட் வரல. அவரே 2 இடத்துல நின்னா 2 இடத்துல அவர் தோத்திட்டார். ஏன்னா அவரோட அப்ரோச், அவரோட மைண்ட் செட்டு எல்லாமே கமர்ஷியலா இருக்கு. ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லை. அதனால அவர் வந்து பயங்கர ஃபெயில்யூர் ஆயிட்டார். அப்புறம் என்ன சொன்னாங்க, ரீசெண்ட் எலெக்ஷன்ல திருப்பி மோடி சார் கூட தெலுங்கு தேசம் கூட இது பண்ணாங்க. இவிஎம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நடந்தது. ஓவரால் லாஸ்ட் எலெக்ஷன் ரொம்ப தில்லுமுல்ல எல்லாம் நடந்தது. அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. அது இப்போ கவர்மெண்ட் அவங்க இருக்கிறதுனால சென்ட்ரல் ஸ்டேட்ல அது யாரும் எடுத்துக்கல. அது பெரிய பிரச்சனை இவிஎம்ஸ் மீது நடந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்ட்டி வைக்கும் போது நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னவரு கண்டினியூஸா ஷூட்டிங்லவே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டிப்யூட்டி சிஎம் இருந்துட்டு நீங்க எனக்கு வந்திருக்கீங்க, ஒரு பொண்ணு ரேப் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி கண்டுக்க மாட்டீங்க. அவரோட தொகுதியில நான் சொல்றேன், அவரோட தொகுதியில வந்து புயல் வந்து எல்லா உள்ள போயிடுச்சு. அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிருக்காங்க, வரவே இல்லை. ஸோ உன்னோட தொகுதிக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, ஸ்டேட்டுக்கும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. அப்படி இருக்கிற நீ ஏன் பார்ட்டி வச்சிங்க? ஏன் டிப்யூட்டி சிஎம் இது ஆயிருக்கீங்க? ஓன்லி கவர்மெண்ட் காசுல ஸ்பெஷல் ஹெலிகாப்டர்ஸ், காரு, 20 பேர் கன்மேனு, கவர்மெண்ட் காசு, ஜனங்க காசு நீ யூஸ் பண்ணி ஹைதராபாத்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்னால எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கெட்ட பேர். இப்போ நெக்ஸ்ட் யார் கண்டெஸ்ட் பண்ணோம்னா எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்னாவே ஒரு இது ஒரு கேவலமான ஒரு தாட் வர மாதிரி பண்றது பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள்.